40 வயசுல இருக்கிற ஒருத்தர் வந்து 60 வயசு ஆகும்போது 10 கோடி ரூபா வெல்த் கிரியேட் பண்ணணும்னா மாசம் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே 25 வயசுல இருக்கிற ஒருத்தர் நபர் வந்து மாசம் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே 60வது வயசுல 10 கோடி ரூபா வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதிக வருஷங்கள் ஒரு முதலீடு நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒர்க் ஆகுது, அதை வந்து லாங் டேர்மில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எவ்வளோ வெல்த் நம்ம கிரியேட் பண்ண முடியுன்றதை பற்றி சில எக்ஸாம்பிளோட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரே ஒரு 1 லட்ச ரூபாய் ஒரு 20 வயசுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றாரு. ஒரே ஒரு தடவை தான் பண்றாரு, ரெகுலரா பண்ண கிடையாது. ஸோ 20 வயசுல 1 லட்ச ரூபாயை ஒருத்தர் முதலீடு பண்ணாருன்னா அவருடைய 60வது வயசுல அந்த பணம் வந்து 1 கோடி ரூபாயா வளர்ந்துருக்கும். இதுவே அந்த 1 லட்ச ரூபாய் முதலீடு அவர் 30 வயசுல தான் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அந்த பணம் 30 லட்சமா தான் வளர்ந்துருக்கும். இதே 40 வயசுல தான் ஸ்டார்ட் பண்றாரு அந்த 1 லட்ச ரூபாய் முதலீடுன்னா அந்த 1 லட்ச ரூபாய் முதலீடு 60வது வயசு வரும்போது வெறும் 10 லட்சமா தான் வளர்ந்துருக்கும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா எவ்வளோ கிடைக்குன்ற எக்ஸாம்பிள் தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ தான் வந்து நல்ல வெல்த் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசுல இருக்க ஒரு நபர் வந்து மாதம் 15,000 ரூபாய் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 60 வயசு அவர் ரீச் பண்ணும்போது அவர் வந்து 10 கோடி ரூபா வெல்த் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். இதே அந்த முதலீடை 30வது வயசு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா மாதம் வந்து 28,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே அந்த முதலீடை 40 வயசுல தான் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் 10 கோடி ரூபா வெல்த்துக்கு. ஸோ 40 வயசு வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, அதுக்கப்புறம் நான் இவ்வளோ அமௌண்ட்டை எப்படி சடனாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு 5 கோடி ரூபா வெல்த் கிரியேட் பண்ண முடியும் 60வது வயசுல. இல்லை மாதம் 25,000 ரூபாய் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 60வது வயசுல ஒரு 2.5 கோடி ரூபா வெல்த் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பணம் வளரப்போகுது ப்ளஸ் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 843 ரூல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் நீங்கள் வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாதம் வந்து ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 8 வருஷத்தில் அந்த பணம் வந்து 50 லட்சமாக வளரும். அதுக்கப்புறம் அந்த 30,000 தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரீங்கன்னா அடுத்த 4 வருஷத்தில் அந்த 50 லட்ச ரூபா வந்து இன்னொரு 50 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ 1 கோடி ரூபா வெல்த் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ முதல் 50 லட்ச ரூபா வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அடுத்த 50 லட்ச ரூபா வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு இன்னொரு 4 வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த 50 லட்ச ரூபா வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு 3 வருஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 50 லட்ச ரூபா வந்து வெல்த் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக முதல் 50 லட்ச ரூபா வெல்த் கிரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்ச அமௌண்ட்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா வெல்த் வந்து உங்களால் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா இதே மாதிரி ஒரு தொடர்ந்து நீங்கள் வந்து 50,000 ரூபா ஒரு 8 வருஷம் முதலீடு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 8 வருஷத்தில் ஒரு 80 லட்ச ரூபா வெல்த் நீங்கள் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 4 வருஷத்துல இன்னொரு 80 லட்ச ரூபா உங்களுக்கு சேரும். அப்புறம் 3 வருஷத்துல ஒரு 80 லட்ச ரூபா சேரும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துல ஒரு 80 லட்ச ரூபா சேரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெல்த் வந்து 80 லட்ச ரூபா வருஷம் வளர்ந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாதம் வந்து ஒரு 70,000 ரூபா உங்களால் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதே 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.1 crore வந்து வெல்த் கிரியேட் ஆயிருக்கும். அடுத்த 4 வருஷத்தில் இன்னொரு 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் ஒரு 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore வந்து வெல்த் வந்து உங்கள் வெல்த்தில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதிகமான வெல்த் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 732ன்னு ஒரு எக்ஸாம்பிள். அந்த ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டில் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். முதல் வருஷம் வந்து 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் 33,000 ரூபாய், அதுக்கப்புறம் 36,000 ரூபாய் வருஷம் வந்து ஒரு 10% வந்து உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முதல் 7 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 லட்ச ரூபா வெல்த்தை ரீச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்தில் இன்னொரு 50 லட்ச ரூபா வெல்த் ரீச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் 50 லட்ச ரூபா வெல்த் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 50 லட்ச ரூபா வெல்த் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. ஒரு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் 50,000 ரூபாய், அடுத்த வருஷம் 55,000 ரூபாய், அடுத்த வருஷம் 60,000 ரூபாய். எவ்ரி இயர் நீங்கள் ஒரு 10% வந்து எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முதல் 7 வருஷத்தில் நீங்கள் 80 லட்ச ரூபா வெல்த் கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் 3 வருஷத்தில் அடுத்த 80 லட்சம் சேரும். அடுத்து 2வது வருஷம் ஒரு 80 லட்ச ரூபா சேரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 80 லட்ச ரூபா வந்து வெல்த் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு 20வது வருஷத்துலேயே நீங்கள் வந்து 8 கோடி ரூபா வெல்த் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து 70,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 7 வருஷத்தில் 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் அடுத்த 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.1 crore வெல்த் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 19 20 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடி ரூபா வெல்த் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சதுன்னா எவ்வளோ கிடைச்சிருக்குன்ற எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணிட்டு ஒரு கோல் நம்ம செட் பண்ணிட்டு ஒரு 1 crore இருந்து 10 crore வரைக்கும் கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபா வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 20 வருஷத்தில் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதே நீங்கள் வந்து 15 வருஷத்தில் நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் 20,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே 13 வருஷத்தில் அந்த கோலை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 25,000 நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். இதே 12 வருஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணணும்னா மாதம் வந்து 30,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே 10 வருஷத்துல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 1 கோடி ரூபா வெல்த்னா நீங்கள் வந்து மாதம் 40,000 எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நான் வந்து 5 வருஷத்தில் ரீச் பண்ணணும் சார் நான் 1 கோடி ரூபா அப்படின்னா மாதம் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 10 crores நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 38 வருஷம் ஆகும் நீங்கள் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்தில் நான் ரீச் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் 30,000 நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 இயர்ஸில் அந்த 10 கோடி ரூபா வெல்த் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுவே ஷார்ட் டியூரேஷன் நான் வந்து 20 வருஷத்தில் ரீச் பண்ண முடியுமா 10 கோடி ரூபா வெல்த் அப்படின்னா மாதம் 1 லட்ச ரூபா வந்து எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணல, சேம் எஸ்ஐபி அமௌண்ட் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்ஐபி அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 10% நம்ம வந்து வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வருஷம் நம்மளுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் வரும். அப்போ 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த டார்கெட்டட் கோலை ரீச் பண்ண முடியும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 crore கோல் நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 வருஷம் 10 மாதத்தில் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். அதில் 10,000 இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். வருஷம் வந்து 10% வந்து அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 15 வருஷம் 10 மாதத்தில் அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸில் நான் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரீச் பண்ணலாம். 30,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும். ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் வந்து 1 கோடி ரூபா வெல்த்தை ரீச் பண்ண முடியும். இதே நீங்கள் 5 இயர்ஸில் ரீச் பண்ண முடியுமானா எஸ் ரீச் பண்ண முடியும். சேம் 1 lakh எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5 இயர்ஸில் அந்த 1 crore கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுவே 10 crore கோல் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா மாதம் 10,000 நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 30 வருஷம் ஆகும் அந்த 10 கோடி ரூபா வெல்த்தை ரீச் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு 23 வருஷத்தில் நான் கோல் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரீச் பண்ண முடியும். மாதம் 30,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும். வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். இதுவே நான் 20 வருஷத்தில் அந்த 10 கோடி ரூபா வெல்த்தை ரீச் பண்ணணும் அப்படின்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 20 வருஷத்தில் 10 கோடி ரூபா வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இதுவே நான் வந்து ஒரு 15 வருஷத்தில் ரீச் பண்ண முடியுமானா ரீச் பண்ணலாம். எஸ்ஐபி அமௌண்ட் 1 லட்ச ரூபாயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் வந்துட்டு 10 கோடி ரூபா வெல்த் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கோல் செட் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணும், நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு எவ்வளோ வேணும், நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ எஜுகேஷனுக்கு வேணும், மேரேஜ்க்கு வேணும்னு ஒரு பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அது ஏதாவது பர்பஸுக்கு பயன்படணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸை நீங்கள் டிஃபைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு கோல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கோலோடு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீச் பண்ண போகிறோன்றதில் தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். அதனால் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கோல் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் செலெக்ஷன். ஸோ ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸில் போடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 6லேருந்து 8 ஸ்கீம்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். உங்கள் கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நிறைய தீமேட்டிக் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் போடாதீங்க. வெறும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் போடாதீங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி கேப், இந்த மாதிரி ஒரு 4-5 போர்ட்ஃபோலியோ வச்சுட்டா போதும். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 போர்ட்ஃபோலியோக்குள்ளே உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. நீங்கள் நிறைய தீமேட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸு, கோல்டு ஃபண்ட்ஸு, இல்லை நீங்கள் வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு தீமேட்டிக்காக போனீங்கன்னா என்ன ஆகும்னா சில ஃபண்ட்ஸ் வந்து சில காலகட்டங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது. எப்பவுமே எக்கானமி வந்து எப்படி க்ரோ ஆகுதோ அந்த எக்கானமிக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு திமேட்டிக்காக போகும்போது சில வருஷங்களில் எக்கானமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அந்த செக்டர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது.
அப்போ என்ன ஆகுனா அந்த வருஷங்களில் நமக்கு வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து சரியாக கிடைக்காது. அதனால் எப்பவுமே எக்கானமியை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா மல்டி கேப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை பிளைன் மிட் கேப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை லார்ஜ் கேப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கேட்டகரி ஸ்மால் கேப் நம்ம வச்சுக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபண்ட்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மல்டி கேப்பாக இருக்கணும், எப்பவுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும், திமேட்டிக்காக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய மணி இருக்குது, நம்ம கோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம், நம்ம கோல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10% வந்து நீங்கள் திமேட்டிக் போகலாம், கொஞ்சம் ஐடி ஃபண்ட்ஸில் போகலாம், கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸில் போகலாம், கொஞ்சம் டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் போகலாம். பட் மற்றபடி நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு அப்படின்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரி ஒரு 5-6 கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, நான் சம்டைம்ஸ் நிறைய கால்ஸ் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்கள் மூலமாக அப்படின்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும், கீழே பெல் ஐக்கானையும் ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.